ஹலோ பேசஞ்சர்ஸ். இப்போ அட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? நாங்கள் ஆக்சுவலி மூணாருக்கு பிளான் போட்டிருந்தோங்க. எக்ஸ்பெக்டேஷன் மூணார், ரியாலிட்டி என்னன்னா போயிட்டுருக்கோம். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு என்னன்றதை சொல்கிறோம். ஹலோ பேசஞ்சர்ஸ், மணி 7:15 ஆகுது. இன்னும் 2 மணி நேரமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். செம்ம டிராஃபிக். ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐயா பண்ணிட்டு வந்து இருக்கோம். பசங்கள்லாம் பின்னாடி இருக்காங்க. அண்ணன் வந்து இன்னொரு வண்டியில் வந்துட்டு இருக்கா. அண்ணியெல்லாம் கூட்டினேன், பசங்களாம் கூட்டினேன். அப்படியே வீட்டுக்கு திருப்பிலான்னு பார்க்குறோம். எங்கள் மூணாவது பிளான் தான் கேன்சல் ஆச்சுன்னு பார்த்தா சரிங்க. எங்கே போகிறோன்ற ஒன்றும் உங்ககிட்ட சொல்லலை இல்லையா? சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். பொறுத்திருந்து பாருங்க. மக்களே, ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஓடி சிஎஸ்கே ஜாஸ்திஸ்லாம் வைக்கிறாங்க. ஃபுல்லாக மக்கள் போயிட்டு நடந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எம்ஐயோ கை பற்றி நடந்து போயிட்டு இருக்காங்க. இது தெரிய மாட்டேங்குது. லைஃப் பிரச்சனை நம்ம ஓடிக்கிட்டு நிற்காம ஓடு 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 ஃபுல்லாக சிஎஸ்கே பாய்ஸ். இல்லை நான் கிரிக்கெட் ஃபேன் இல்லை, வைக்கிறாங்க அதை வைக்கிறாங்க. சரி, என்னத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எங்கே போகலாம் பிளான் போட்டுறது. அந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பேர், நிறைய பேர் ஃபுல்லாக மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நான் மேட்ச்சுக்கு போகலங்க. சாரி, எங்கள் வீட்டில் பார்க்க மாட்டாங்க. நான் அண்ணா எங்கள் பெரிய அக்கா தவிர ஃபுல் சிஎஸ்கே. நாங்கள் மூணார் போகலாம் பிளான் போட்டு கேன்சல் ஆகி நாங்கள் மெரினா போகிறோம் அப்படின்னு நினச்சோம். போக மாட்டேது தான் தெரியல. சரியான டிராஃபிக்ங்க. ஸ்டாண்டா ஸ்டேடியம் மாதிரி ஜாலியாக போகிறேன். ஏசி தான். போலீஸாக இருக்குடி பாருங்க. ஸ்டேடியமுக்கு வந்துட்டோம். ஸ்டேடியமை பார்த்துட்டோம். பெயிட்டை வர விடு நானே பார்த்துக்கிறேன். ஸ்டேடியம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டிக்கெட் வேணும். 3000 ரூபாய் இருந்து 5000 ரூபாய் வரலாம். அதை கடைசி நேரத்தில் மினிமம். கைஸ் அவங்க பாருங்க, ஸ்டேடியம் பாருங்க. ஐயோ, ஃபுல்லா பாய்ஸ் தான் ஸ்டேடியம். கைஸ் செம டிராஃபிக். ஒரு வழியாக நல்லா இருக்குல்ல ஸ்டேடியம் பார்க்க. ஆனால் போக அடிக்காது. சரியான கூட்டம். சிஎஸ்கே டேய் பீச் வந்துட்டாலே இந்த காவன் ஒன்று, அப்புறம் குவாலிட்டி வாட்ஸில் ஒரு ஆரஞ்சு ஐஸ்கிரீம். இது இல்லாமல் எனக்கு பீச்னாலே சாட்டிஸ்ஃபை ஆகாதுங்க. ஆனால் சரியான கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச்னால மட்டும் இல்லை, வீக்கெண்டு மே மாதம்ன்றதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபுல்லாக பாட்டிக்கிட்ட தான் கார்ன் வாங்கினேன். அப்புறம் சிப்ஸ் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிக்கும். இது வாங்கணும். ஸோ காரெல்லாம் கொஞ்சம் சேஃபாக பார்க் பண்ணுங்க. ஓ, சரியான டிராஃபிக். பயப்படுறாங்க. ஹாய், ஒன்றும் எங்கள் அண்ணன் வரலங்க. அவன் டிராஃபிக்லேயே மாட்டின்னு இருக்கான். 3 மணி நேரமாக மாட்டிகிட்டு இருக்கான். ஸோ நாங்கள் மட்டும் சும்மானா சரி இது வரலாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பயந்தாங்கோலி. சரியான பயந்தாங்கோலி. பயமா இருக்கு. ஏய் அவ ஜாலியா தான் இருக்கா. அவ சும்மா நிறுத்துவாங்கம்மா. அதாவது பாத்தீங்கன்னா நாங்களே கொஞ்சம் காலியா இருக்க ஏரியாவுக்கு வந்திருக்கோம். மற்ற ஏரியாலாம் பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம். ஸ்டேடியம் தெரியுதா? அந்த லைட் இருக்கிற ஸ்டேடியம். ஆமா, நீ இப்ப நல்லா வருது. நீங்க 2 பேரும் அளவு இல்ல. பைக்ல பாரு, அவனுக்கு கரெக்டா பைக் தான். வெந்தா ஒன்னு சொல்லிட்டா, யாரும் மூத்த பையன் வரதா இருக்கான்.
இல்ல வாடா கால்வின் பெந்தோட மூத்த பையன் மாதிரி இல்ல இல்ல ஹேர் கட் எல்லாம் ஒரே மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரும் கலர் கலர்லாம் அப்படியே இருக்கான் இங்க வா குட்டி பை ஹை ஹை சொல்லு இந்த குழந்தை ஜாலியா அமைதியா உட்கார்ந்து இருக்கு மா போய் கேட்போம் இருந்தா போவோம் இதெல்லாம் வருவோம் சரிங்க பாத்தீங்கன்னா குட்டி சாங்கல குழந்தைகளும் பெரிய குழந்தைகளும் அவங்களோட பெரிய மூத்த குழந்தைகளும் இங்க தான் நின்னுட்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஃபைனலாக இந்த ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒன்று நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க இங்கே வந்திருக்கோம். ஆனால் இன்னும் நாங்கள் தண்ணி பக்கமே போகல. தண்ணி பக்கம் போக வேண்டியதுக்கான அவசியமே இல்லை. நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து இங்கே அங்கேன்னு ஸோ அங்கே ஒருத்தர் இங்கே வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். Hi. Hello everybody. Hello. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போ எப்படா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற ஒரு அப்போ ஒரு ஆர்ட்ஸ் மாதிரிலாம் வச்சு செம்மையாக இருக்குது. எப்படா வீட்டுக்கு கிளம்பலான்னு தான் தோணுது. ஆனால் குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது புதுசாக இருந்தால் அதையும் பார்க்குறேன். அப்படி இல்லைனா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைப்பது உங்கள் டோனி எக்ஸ்பிரஸ். பாய். இப்போ வீடியோ போயிட்டு இருக்கு. நெட்டையா ஒருத்த குறுக்கல வந்தா ஒரு திமிங்கலம் ஒரு டால்பின் மேல பத்துன இருக்க மாதிரி இருக்குமா? இந்த பெஞ்சில எடு கை எட்ட மாட்டேங்குது. ஏய்